அனைவருக்கும் வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விளாக் வீடியோ மாதிரி தான். நம்ம மாடுங்களுக்கு என்னென்ன தீவனங்கள்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம மாடுகளுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்கிறோங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த புண்ணாக்குக்கு பேர் எள்ளு புண்ணாக்குங்க. அதாவது எள்ளு புண்ணாக்குன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி எள்ளு புண்ணாக்கு எதுக்கு போடுவாங்கன்னா, கன்றுக்குட்டி போட்டுட்டு மாடு நஞ்சு கொடி போடாமல் இருக்கிறதுக்கு தான் எள்ளு புண்ணாக்கு போடுவாங்க. நீங்கள் ஏன் ரெகுலர் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சில பேர் நினைக்கலாம். ஏன்னா எள்ளு புண்ணாக்கு மாட்டுக்கு உடம்புல குளிர்ச்சி உண்டாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது. அதனால தான் நாங்கள் எள்ளு புண்ணாக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கன்று போடுற மாடுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த்துக்கிட்ட கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த நஞ்சு கொடி போடுறதுல எதுவும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும், ப்ராப்ளம் மீன்ஸ் நஞ்சு கொடி பாதி போட்டு பாதி போடாமல் இருந்தாலோ, இல்லை கர்ப்பப்பையில் எதுவும் கொஞ்சம் சுத்தமாகாமல் இருந்தாலோ, இதை நீங்கள் 1 மந்த் கண்டினியூஸாக யூஸ் பண்ணல, அந்த கர்ப்பப்பையில் உள்ள ஃபுல்லாக வேஸ்டேஜ் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி கர்ப்பப்பையை சுத்தமாக்கிரும். மாடு பாலும் நல்லா அதிகமாக கூடும். ஸோ இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் இருக்குது. மாடு அந்த நஞ்சு கொடி ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ கர்ப்பப்பை சுத்தமாயிட்டால் நெக்ஸ்ட் ஈத்து செனை பிடிக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெயில் காலங்களில் மட்டும் புண்ணாக்கு கம்மியாக கொடுங்க மாடுங்களுக்கு. முடிஞ்சளவு புண்ணாக்கே கூட கொடுக்காமல் இருங்க, தப்பு இல்லை. ஏன்னா அதிகமாக புண்ணாக்கு எடுத்து மாடு இளைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அடுத்ததான் நம்ம மாடுங்களுக்கு யூஸ் பண்ணுற தீவனம் இந்த பருத்தி விதை தாங்க. இந்த பருத்தி விதையை சிலர் அப்படியே, அதாவது தண்ணியில் நனைச்சி காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் அப்படியே வர விதையாகவும் வைப்பாங்க. சில பேர் நல்லா ஆட்டி விடுவாங்க. நாங்கள் அப்படியே வர விதையாக தாங்க வைப்போம். காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வைப்போம். காலையில் ஒரு 1/2 கிலோ, நைட்டு ஒரு 1/2 கிலோ. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 1 கிலோ விகிதம் கொடுப்போங்க. மோஸ்ட்டாக இந்த பருத்தி விதையை சினை மாடுகளுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கறவை மாடுகளுக்கு வைக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சினை மாடுகளுக்கு வைக்கிறது எப்படி நல்லதுன்னா, அந்த மாடு கறவை நிப்பாட்டினிலேருந்து அடுத்து கன்றுக்குட்டி போடுற வரைய காலங்கள் கிடைப்பட்ட காலங்களில் ரெகுலராக பருத்தி விதை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா, மாடு அந்த மடு வைக்கிறது நல்லா வைக்கும். மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கன்றுக்குட்டியும் நல்லா ஆரோக்கியமாக போடுங்க. அதே மாதிரி கன்றுக்குட்டி போட்டு ஒரு 10 நாளைக்கு இந்த பருத்தி விதையை கொடுக்காதீங்க. டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவுன்னு எனக்கு தெரில. ஆனால் நாங்களும் அப்படி கொடுக்குறதில்ல. ஸோ 10 நாள் கழித்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் நனைச்சி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்படியே முழு விதையாக கூட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம மாடுங்களுக்கு கொடுக்குற மாட்டு தீவனம் இந்த குச்சி புண்ணாக்கு தாங்க. இந்த குச்சி புண்ணாக்கு ஒரு வேளைக்கு ஒரு 3/4 கிலோ விகிதம் ஒரு மாட்டுக்கு கொடுப்போங்க. ஏன் வெறும் 3/4 கிலோ 1/2 கிலோ மட்டும் இதை கம்மியாக கொடுக்குறோன்னா, ஏன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து கொடுக்குறோம். எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் தவிடு, அப்புறம் இந்த குச்சி புண்ணாக்கு நிறைய சேர்க்குறதுனால எல்லாமே ஒரு 1/2 கிலோ டு 3/4 கிலோ அந்த ரேஞ்சில் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் ஒரு 4 ப்ராடக்ட்டும் சேர்ந்து மொத்தமாக கொடுக்கல ஒரு 2 கிலோ அந்த ரேஞ்ச் வந்துடும். இதுவே அதிகம்தான். ஆனால் இதுக்கும் கம்மியாக கொடுத்தோம்னா மாடுகளும் ஹெல்த்தியாக இருக்காது. நல்ல கறவை கறக்கக்கூடிய மாடுகள் கறவையும் இருக்காது. கறவை கறக்கிற மாடுகளை பொறுத்தளவு நம்ம எந்தளவு கவனிக்கிறோமோ அந்தளவு தான் மாடு ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு பாலும் கரெக்டாக கறக்கும். சிலர் மக்காச்சோள மாவெல்லாம் தனியாக வாங்கி கொடுப்பாங்க. இந்த குச்சி புண்ணாக்கில் நமக்கு மக்காச்சோளம் அது இது நிறையா கலந்துருக்கிறதுனால நம்ம இது மட்டுமே நமக்கு போதுமானது தான். இது தவிர்த்து நம்ம வேறு எதுவும் தானிய வகைகளில் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனாலேயே நாங்கள் இந்த குச்சி புண்ணாக்கு மாடுகளுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்ருக்குறோங்க. அடுத்து நம்ம மாட்டுக்கு கொடுக்குற தீவனம் இந்த தவிடு தாங்க. இது கோதுமை தவிடுங்க. ஆஸ் யூஷுவல் மாட்டுக்கு ஏதாவது ஒரு தவிடு கலந்து கொடுப்பாங்க. நெல் தவிடு, இல்லைன்னா கருக்கா தவிடு, இல்லைன்னா கோதுமை தவிடு. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுதோ அது ரேஞ்சை பொறுத்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே நம்ம மாடுகளுக்கு கோதுமை தவிடு தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவிடுமே ஒரு வேளைக்கு 1/2 கிலோ டு 3/4 கிலோ அந்த ரேஞ்சு தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தவிடு ஒரு அளவுக்கு மேலே கொடுத்தோன்னா டைஜஷன் ஆகாது. மாட்டுக்கு கழிச்சல் வந்துடும். கழிச்சல் வந்துச்சுன்னா பால் குறையும். அப்படி கழிச்சல் இல்லைன்னா மாட்டுக்கு செரிமான பிரச்சனை வந்துடும். அதாவது குள்ளமக்கு விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடு குள்ளமக்கு விழுந்தாலும் அது பால் குறையும். ஸோ நம்ம மாடுங்களை எந்தளவு கவனிச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் மாடுகளும் ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு பால் உற்பத்தியும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக கவனித்தாலும் நமக்கு பாதிப்பு இருக்குது, அதிகமாக கவனித்தாலும் பாதிப்பு இருக்குது. ஸோ எந்த மாடு எந்த ரேஞ்சில் தீவனங்கள்
அதுக்கு செட் ஆகுமோ அதை பொறுத்தளவு அதுக்கு தேவையான தீவனங்கள் மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதை விட்டு கூடையும் கொடுத்துடக்கூடாது, குறையாகவும் கொடுத்துடக்கூடாதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தீவனம் வந்து கடலை புண்ணாக்குங்க. இந்த கடலை புண்ணாக்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, நார்மலாக மற்ற பிண்ணாக்குகளை விட இந்த கடலை பிண்ணாக்கு கொடுத்தோம்னா மாடு ஆல்ரெடி கறக்கிறத விட 2 லிட்டர் சேர்த்தே கறக்குங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த கடலை புண்ணாக்கு அதிகமாக சேர்த்துச்சுன்னா மாடுகளுக்கு வந்து வெயில் செட் ஆகாது. அதுவும் இந்த வெயில் காலங்கள்லாம் வந்துச்சுன்னா மாடுகள் ரொம்ப இளைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதிரி எச்சி சொட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடு வந்து வெயில் தாங்க முடியாமல் ரொம்ப சோர்வாகும். ஸோ கடலை பிண்ணாக்கு வந்து அதிகமாக கொடுக்காதீங்க, ஒரு நார்மலாகவே கொடுங்க போதும். வெயில் காலத்தில் முடிஞ்சளவு கடலை பிண்ணாக்கு நுப்பாட்டிடுங்க. கடலை பிண்ணாக்கு நுப்பாட்டிட்டு பருத்தி விதை கூட கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பிண்ணாக்குகள் இருக்கிற இடங்களெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்மெல்லுக்கு எறும்புகள் நிறையாவே வர சான்சஸ் உண்டு. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எறும்புகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தீவனத்தை பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மாடுகளுக்கு நல்லபடியாக கவனித்து போதுமான அளவு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக மாடுங்களை கவனித்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்களும் நல்ல விதத்தில் லாபம் அடையலாம். நல்ல ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு உண்டுங்க. நம்ம தீவனங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டு செஞ்சு வரவங்களையும் இங்கே வேலையவே முடிச்சிட்டாங்க. மாடுகளெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு தொழு வளர்சுறதுக்கு அடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாட்டோட ஷெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் நல்லா நனைச்சி வச்சிட்டோம்னா அந்த சாணியெல்லாம் இருந்தால் நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் அதை வந்து பெருக்குமாற வச்சு நல்லா தேய்ச்சி கூட்டினோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த தண்ணியை பிடிச்சி நல்லா ஊற வச்சிட்டு இருந்தாங்க. என் தம்பி எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறதுக்கு தயாராகிட்டான். எல்லோரையும் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக கூட நின்று எல்லாத்தையும் தூத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். பொதுவாக மாட்டு ஷெட்டை எப்பயுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மாட்டோட ஷெட்டும் நல்லா க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு மாட்டுக்கு வர நோய்களையும் தவிர்க்கலாம். மாட்டுக்கு வர மடி நோய்களை 95% to 98% தவிர்க்கலாம். எந்த அளவுக்கு ஷெட்டு க்ளீனாக இருக்கோ அந்தளவு மாடுகள் வந்து நோய் வாயிலிருந்து காப்பாற்றலாம். மாடுகளுக்கு மடுநோய் வராமலும் தவிர்க்கலாம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி வேலையெல்லாம் முடிஞ்சு அக்கடான்னு போய் உட்காரலான்னு பார்த்தா இங்கே இன்னொரு மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாற்றணும் வாடா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க. போய் அந்த மாடை பிடிச்சி அதுக்கு மூக்கணாங்கயிறு மாற்றவங்களையும் போதும்னு ஆயிடுச்சு. அது என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கயிறை சேஞ்ச் பண்ணும்போது மாடு எடுத்துச்சு பாருங்கள் ஓட்டம். அதை விட என் தம்பி பின்னாடி ஒரே ஓட்டமாக ஓடி போய் கேட்டை லாக் பண்ணிட்டான். ஏன்னா மாடு வெளியில் ஓடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. எப்படியோ அதை சமாளித்து அதுக்கு மூக்கணாங்கயிறை போட்டு கட்டவங்களையும் போதும்னு ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள் அது என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு. அந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாற்றிட்டு இன்னொரு மாட்டுக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. அதுக்கும் கூட சேர்ந்து மாற்றி ஒரு வழியாக எப்படியோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒர்க்கை முடித்தாச்சு. இன்னும் ஈவினிங் பால் கறந்து மாடுங்களுக்கு தண்ணி காட்டுற வேலை தான். இன்றைக்கி நல்லபடியாக சிறப்பாக பொழுதை கழிச்சாச்சு. இன்னும் ஈவினிங் வேலைகளை பார்த்து விட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.